தமிழ்நாட்டின் அணைகளில் நீர் இருப்பு வெகுவாக குறைந்துள்ள நிலையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுமா என்ற அச்சம் எழுந்துள்ளது. அது குறித்து வரைகலை உதவியோடு விளக்குகிறார் நெறியாளர் சிவரஞ்சனி. போதுமான அளவு தென்மேற்கு பருவமழை பெய்யாததாலும் ஆகஸ்ட் மாதம் வரைக்குமே மிகுந்த அளவு வெப்பத்தை நாம உணர்ந்ததாலும் தமிழ்நாட்டில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. அதற்கு முக்கியமான ஒரு காரணம் இப்ப வெளியாகி இருக்கிற தரவுகள். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த அணைகளோட நீர் இருப்பு வெறும் 37% அளவுக்கு தான் இப்போ இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மொத்தமா 90 அணைகள் இருக்கு தமிழ்நாட்டில். அதோட மொத்த கொள்ளளவு 224.343 கன அடியா இருக்கு. ஆனா அதுல இப்ப இருக்கக்கூடிய நீர் இருப்பு பார்த்தோம்னா 83.124 கன அடி தான் இருக்கு. இதுவே கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துல இருந்த நிலவரத்தை நாம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா 189.545 கன அடி அளவுக்கு நீர் இருப்பு இருந்திருக்கு. அதாவது இதனுடைய வித்தியாசம் மட்டுமே 47% அளவுக்கு இருக்கு. இப்போ மொத்த இருப்பு வெறும் 37% தான். இதுல குண்டாறு அணை மட்டும்தான் இப்ப வரைக்கும் முழு கொள்ளளவை எட்டி இருக்கு 90 அணைகள்ல. அடுத்ததா முக்கிய அணைகள்ல எந்த அளவுக்கு நீர் இருப்பு இருக்கு, இப்போ கடந்த ஆண்டு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேட்டூர் அணையோட மொத்த கொள்ளளவு அங்க பார்க்கிறோம். அதுல நீர் இருப்பு சென்ற ஆண்டு 91,114 கன அடி இருந்தது. ஆனா இப்போ 43,275 தான் இருக்கு. அதுவே பவானி சாகர்ல சென்ற ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்குமான வித்தியாசம் பார்க்கிறோம். இப்ப வெறும் 6,576 அப்படின்றது தான். அதுவே அமராவதி அணையை பொறுத்த வரைக்கும் இப்ப வெறும் 1,464 தான். அடுத்ததா இன்னும் சில முக்கிய அணைகள் பார்க்கும்போது பெரியார் அணை, அதுல 3,202, வைகையில 644 தான், பாபநாசம் அணையில 2,162. இப்போ கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்குமான வித்தியாசம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத அந்த எண்ணிக்கையிலே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஒட்டுமொத்தமா 90 அணைகள் இருக்குன்னு நான் குறிப்பிட்ட இல்லையா, அது எல்லாத்துலயுமே நீர் இருப்பு ரொம்ப குறைவா இருக்கா அப்படின்ற விவரங்களை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 58 அணைகள்ல 25%க்கும் குறைவாதான் நீர் இருப்பு இப்போ இருக்கு. 14 அணைகள்ல 26% இருந்து 50% அளவுக்கு நீர் இருப்பு இருக்கு. 15 அணைகள்ல 51% இருந்து 76% வரைக்கும் இருக்கு. வெறும் 2 அணைகள்ல மட்டும்தான் 80% அளவுக்கு நீர் இருப்பு இருக்கு. அதுவே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முக்கிய 4 அணைகள், அதாவது அங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு இந்த காவிரி மூலமா வரக்கூடிய தண்ணீர், அந்த 4 அணைகளை பார்க்கும்போது கேஆர்எஸ் அணையில 63.64% அளவுக்கு நீர் இருப்பு இருக்கு. கபினி அணையில 92.31%, ஹாரங்கி அணையில 97.06%, ஹேமாவதியில 86.56% அளவுக்கு நீர் இருப்பு இருக்கு. இப்ப கர்நாடகா என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய குடிநீருக்கு போதுமான அளவு தண்ணீர் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அணையோட நீர் இருப்பு விவகாரத்தை நாம பார்க்கிறோம். அதுவே தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய நிலையில இப்போதைக்கு தண்ணீர் இருந்தாலும் கூட பிற்காலத்துல தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படலாம்ன்ற அச்சம் இருக்கு. ஆனாலும் ஜூன் மாதத்துல இருந்து இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட வேண்டிய அளவு தண்ணீரை கர்நாடகா இன்னும் திறக்கல.